ஹலோ விவாஸ், 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்துல குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. இந்த ஒரு யோகத்தின் மூலமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றமானது ஏற்பட போகிறது? அதாவது கடகராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது? தொழிலில் முன்னேற்றமானது இருக்க போகிறதா? ஏதாவது புதிதாக முதலீடுகள் செய்யலாமா? இல்லை என்றால் பொறுமையாக இருப்பது இந்த வைகாசி மாதத்துல நல்லதாக இருக்கக்கூடுமா? அடுத்து குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுக்கான ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடுமா? குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா? நிதி ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றமானது கிடைக்க போகிறதா? இல்லை என்றால் ஏதாவது இக்கட்டமான சூழ்நிலைகளானது வரப்போகிறதா? ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது இருக்க போகிறதா? இல்லை என்றால் புது விதமான தொந்தரவுகளானது ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட போகிறதா? படிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இனி அமைய போகிறது? மேலும் நீங்க நினைச்சது எல்லாமே இந்த வைகாசி மாதத்துல நடக்கக்கூடுமா? உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக நடத்தி தரப்போகிறதா? இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. சந்திரனுடைய ஆதிக்கமானது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது சில சந்திர தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்துமே படிப்படியாக பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் பாதிப்புகள் எல்லாமே சற்றென்று பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/5/2024 இருந்து வரப்போகின்ற 14/6/2024 வரையிலான கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் முழுவதுமே கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு மற்றும் சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்தியும் கொண்டவர்களாக இருப்பீங்க. நேச்சுரலா உங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படின்னா கடகராசி நேயர்கள் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் பிறக்க போகின்ற இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு வசந்த மாதமாக அமைய போகிறது. இதனால் வரையில நீங்க அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு இனி இல்லாமல் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சங்கடங்கள் தீர ஆரம்பிக்க போகிறது. தொழில் வியாபாரம் வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடந்தேறுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருப்போருடைய கனவானது நினைவாக போகிறது. திருமண வயதினருக்கு வரனானது சாதகமாக அமைய போகிறது. இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே சரியாக போகிறது. உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வரனானது அமைய போகிறது. இந்த வைகாசி மாத இறுதியிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய திருமணத்திற்கான தேதி குறிக்கக்கூடிய வகையில தற்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொட்டது எல்லாமே இனி பொன்னாக போகிறது. இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்துல சனி இருப்பதால உடல் நிலையில மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. சின்னதா ஏதாவது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்தித்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக பெரிய தொந்தரவுகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். தன மற்றும் குடும்பாதிபதி லாபஸ்தானத்துல குருவுடன் இணைந்து இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. பொன் பொருள் சேரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவார்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்து இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வந்து சேரப்போகிறது. விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டுங்க. அரசியல்வாதிகளுடைய எண்ணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். பணியாளர்களுடைய நிலையானது உயரும். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மேற்படிப்பு எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற போகிறது. மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எனவே கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கான இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20, 21, 29 மற்றும் 30. அதே போல ஜூன் மாதத்தில் 2, 3 மற்றும் 11 மற்றும் 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்க நந்தீஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வர வாழ்க்கையில இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள். கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மற்றும் சந்திரனுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எப்போதுமே தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க. திடமான மனமும் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாகிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதமானது அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைய போகிறது. காரணம் என்னன்னா சனி பகவானால் 8ஆல் சஞ்சரித்தாலுமே 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது, 11ல சஞ்சரிக்கக்கூடிய குரு, சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார். தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகிறது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு தன்னால வந்து சேருங்க. பணியாளர்கள் நிலையில முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையானது மிக சிறப்பானதாக மாற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடந்தேருங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமையானது ஏற்படும். திருமண வயதினருக்கு வரனானது சாதகமாக வந்து அமைய கொடுங்க. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சுய தொழில் செய்யக்கூடியவர்களுடைய நிலையானது உயரும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படுங்க. புதிய பொறுப்புகளானது வந்து சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, எதிர்பார்த்த பதவி வருங்க. விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்கலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. மொத்தத்தில் நீங்க கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்டையும் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாய் கொடுக்க வேண்டாங்க. அது நமக்கே பார்த்தீங்கன்னா பேக் ஃபயரா மாறிடும். ஸோ அந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 17, 20, 26, 29, மே 2, 8, 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்குங்க. சாரிங்க, மே இல்லை ஜூன். அதே போல் ஜூன் 1ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளை வளர்க்க வேண்டாங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே நல்லது நடக்கும். கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் புதன் மற்றும் சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம், திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறனும் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வரப்போகின்ற இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிப்பதால புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்து இடுவீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். 11ல சூரியன் சஞ்சரிப்பதால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை வாய்ப்புக்காக காத்து இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வருங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகிறது. தொழிலில் இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். தனித்திறமை வெளிப்படும். வழக்கு சாதகமாகும். பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமைய போகிறது. திருமண வயதினருக்கு நல்ல வரனானது வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்டு இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குலதெய்வ அருள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கானது உயரும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவதால எதிர்பார்த்த லாபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. மாணவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்குங்க. விவசாயிகள் ஏதாவது தற்போது அவங்களுடைய விவசாயத்தில் ஏதாவது பயிரிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போது அதற்கு நேர காலம் சரியாக இருக்கா, இந்த நேர காலத்தில் என்ன விளைச்சல் போட்டால் அது நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சில விஷயத்தை யோசித்து செய்வதன் மூலமாக சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வீண் வம்பு வழக்குகளில் சிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா மே 14, 20, 23 மற்றும் 29 சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல் ஜூன் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மற்றும் 11 இந்த 2 நாட்கள் நல்லா இருக்கு. மேலும் நீங்கள் அபிராமியை வழிபாடு செய்துட்டு வர தடைகள் அனைத்துமே விலகி நன்மை சேரும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.